ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம தள்ளி போடுதல் அதோட சம்மந்தப்பட்ட நம்மளோட மூளையில் சுரக்கிற ஒரு வேதிப்பொருள் நம்மளோட வாழ்க்கையை எப்படி தலைகீழாக மாற்றுது அப்படின்றத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டோப்பமைன் அப்படின்றது அந்த வேதிப்பொருள். இது நம்மளோட மூளையில் சுரக்குது. ஒரு கேம்ஸ் விளையாடுறோம், இல்லை ஒரு நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கிடைக்குது, இல்லை ஒரு வேலையை செய்தப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அந்த மாதிரியான ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில் இந்த டோப்பமைன் சுரக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை சூழலில் அது என்ன மாதிரி ஆயிடுது அப்படின்னா, நம்மளோட டெம்பரரி ப்ளஷர்ஸில் அது சுரக்குது. அப்போ அது என்ன பண்ணுது அப்படின்னா, நம்மளோட ரெகுலர் ஒர்க்கை செய்ய விடாமல் தடுக்குது. இது வெற்றிக்கான வேதிப்பொருள் அப்படின்னும் சொல்லலாம். ஆனால் இது எந்தெந்த நேரத்தில் சுரக்கணுன்றதை நம்ம தான் நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த வேதிப்பொருள் சுரக்கிறதுனால நமக்கு ஒரு தற்காலிக சந்தோஷமும், ஏதோ பெரிய வேலையை முடிச்சிட்டோம், எல்லா வேலையும் செய்துட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பிரம்மையான திருப்தியும் நமக்கு கிடைக்குது. நம்மளோட முன்னோர்கள் காலத்தில் இந்த டோப்பமைன் எப்போ சுரக்கும் அப்படின்னா, அவங்க நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்து ஒரு வெற்றியை அவங்க அடையும் போது இந்த சந்தோஷத்தை அவங்க அடைவாங்க. அப்போது இந்த டோப்பமைன் சுரக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு ஃபோனை கையில் வச்சுட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணுறதுனாலையோ, இல்லை ஒரு ரீல்ஸை பார்த்து நம்ம சந்தோஷப்படும் போதோ அது என்ன ஆகிடுதுன்னா, அளவுக்கு அதிகமாக டன் கணக்கில் அது சுரந்துருது. அதனால் உடனே போய் ஒரு ப்ரொடக்டிவான ஆஃபீஸ் வேலையை பாரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த மூளை ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அது ஒரு வெற்றி வரும்போது, ஒரு வேலை செய்து முடித்து திருப்தி கிடைக்கும்போது சுரக்கிற ஒரு வேதிப்பொருள். அலுவலக வேலை செய்யும் போதோ, பிள்ளைங்கள படின்னு சொல்லும்போதோ இந்த வேதிப்பொருள் சுரக்கிறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு அந்த ஃபோனை பண்ணும்போதே அந்த சுரப்பி சுரந்துடுறதுனால அவங்களுக்கு அந்த வேலையை செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதனால் என்ன பண்ணுறாங்க, சரி கொஞ்சம் தள்ளி போடலாம், நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டு அப்புறமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான வாழ்க்கைக்கு வெற்றிக்கு தேவையான விஷயங்களெல்லாம் தள்ளி போட்டுட்டு இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் மூலமாக கிடைக்கிற டோப்பமைனை அவங்க அனுபவிக்க ரெடி ஆகிடுறாங்க. இதிலிருந்து நம்ம எப்படி மீள்றது? இந்த டோப்பமைன் டீடாக்ஸ் அப்படின்றது அதோட நச்சுத்தன்மையை நம்ம எப்படி நீக்கிறது? அதுக்கு ஒரு சில பழக்கங்களை நம்ம கையாண்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம கொஞ்சம் வெளியில் வரலாம். இப்படியே நம்மளோட மூளையில் அதிகப்படியாக சுரந்து நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிற இந்த டோப்பமைன் வேதிப்பொருள் சுரக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், என்ன மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம ஃபாலோ பண்ணால் இதிலிருந்து கொஞ்சம் நம்ம விடுதலை பெறலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நாளில் நமக்கு அதிகப்படியாக இதை சுரக்கிற வீடியோ கேம்ஸ், அப்புறம் சோஷியல் மீடியா, இதில் இருந்தெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் விலகி இருந்தோம் அப்படின்னா நம்மளோட மூளை கொஞ்சம் அமைதிப்படும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்டிவான வேலைகளை செய்தோம் அப்படின்னா நம்மளால் முழு கவனத்தோடு நம்ம செய்ய முடியும். அப்படி இல்லாமல் செய்தோம் அப்படின்னா நம்ம முழு கவனத்தோடு செய்ய முடியாது. அப்போ நம்மளோட வேலையில் நமக்கு எஃபெக்டிவ்னஸ் இருக்காது. நம்மளால் அந்த ஒரு வேலையை நல்லபடியாக செய்து முடிக்க முடியாது. சில நேரங்களில் இந்த விஷயங்கள்னால 20 நிமிஷத்தில் நம்ம முடிக்கிற வேலையை இந்த கவன சிதறல் இருக்கிறதுனால சில நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட அந்த வேலையை முடிக்க ஆகிடும். அதே மாதிரி நம்மளோட ஃபோனை ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 90 நிமிஷமாவது நம்ம தொடாமல் இருக்கணும். அப்படி ஒரு பயிற்சி நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் விரதம், இதெல்லாம் நமக்கு நாமே போட்டுக்கிற தண்டனை இல்லை, நமக்கு நாமே நம்மளோட முன்னேற்றத்துக்காக நம்ம எடுத்துக்கிற ஒரு சில கட்டுப்பாடுகள், அவ்வளோதான். ராத்திரி 9 மணிக்கு மேலே ஃபோனை தொட மாட்டேன் அப்படின்னு நமக்கு நாமே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கணும். இந்த நவீன உலகத்தில் யார் தங்களோட கவனச்சிதறலை கட்டுப்பாடு பண்ணி ப்ரொடக்டிவான விஷயங்களில் கவனம் செலுத்துகிறாங்களோ அவங்க மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். ஏன்னா நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதனால அதிலிருந்தெல்லாம் மீண்டு வரணும், ஒரு வெற்றியாளராக இந்த உலகத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளை நம்மளே நமக்கு விதிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளை ஒரு சிறந்த வெற்றியாளராக நம்ம ஆக்கிக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் நிறைந்த இந்த உலகத்தில் யார் கவன சிதறல்கள்லேருந்து தங்களை காப்பாற்றி முழு விதமாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க தான் வெற்றியாளராக முடியும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்,
அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம வந்து தப்பி வந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொக்ராஸ்டினேஷனை நம்ம வந்து ஓவர் கம் பண்ண முடியும். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக அந்த டோபமைன் வேதிப்பொருள் திரவம் வந்து சுரக்கிறத நம்ம வந்து தடுக்கணும் முதல்ல. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இப்படி கடின உழைப்புக்கு பின்னாடி நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல, அப்போது அந்த டோபமைன் சுரக்கிறோம்ல, அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன், இந்த தள்ளி போடுறதல் அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்ம தப்பி வந்து நம்மளோட வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைச்சிக்க முடியும். அதுக்கு இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண இந்த 1-2 விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியாளராக ஆகிட முடியும். செய்யலாமா?